வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இனிய மாலை பொழுதிலே ஒரு நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ரங்கராஜபுரம் மனவளக்கலை மன்ற நிர்வாக அறங்காவலர் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏழுமலை இந்த தொகுப்புரையாக உள்ள பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே இருக்கக்கூடிய சிறப்பு தம்பதிகளாக இருக்கக்கூடிய நாகநாதன், சந்திரா நாகநாதன் அவர்களுக்கும், குமார் மற்றும் ராணிகுமார் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன், வித்யா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் நான் ரங்கராஜபுரத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கும்போது நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். அதில் நதீரா அவர்கள், சம்பத் ஐயா அவர்கள், கலைச்செல்வி, இன்னும் எவ்வளவோ பேர். அவர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனைவி நல வேட்பு நாள். இங்கேயே ஒரு விளக்கம் சொன்னாங்க, அதை கொஞ்சம் நான் ஒரு முழுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். முதல்ல வேதாத்ரி மகரிஷியை பற்றி ஒரு சிறு விளக்கம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பன்முகம் கொண்ட ஒரு ஆளுமை திறன்மிக்க ஒரு மாமனிதர். இட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அதை ஒரு இதில் சொல்லுவேன். வள்ளலார் போல் அருட்கவி, வள்ளுவன் போல் அறநெறி, தாய்மானவரை போல் அறிவறிந்தவர், திருமூலரை போல் அறிவறிய சொன்னவர், சாக்ரட்டிஸ் போல் தத்துவவாதி, ஐன்ஸ்டைன் போல் விஞ்ஞான பார்வை, பாரதியை போல் விஞ்ஞான புலமை, விவேகானந்தரை போல் கர்மயோகி, காந்தியை போல் அகிம்சாவாதி, பெரியாரை போல் சீர்திருத்தவாதி, உவமை காண முடியாத உலக நல தொண்டர், நம் உள்ளங்களில் வாழும் அருட்தந்தை அப்படின்னு சொல்வேன். இஸ் அ மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவங்க பல அறிஞர்களுடைய கருத்துக்களை தன்னோட உள்வாங்கி கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பல கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. அப்போ பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய தத்துவங்களை அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்போ அவங்க பல நாடுகளுக்கு சென்று பல நாட்டு மக்களுடைய கலாச்சாரங்களையும் பார்க்குறாங்க, ஆராயிறாங்க. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன அதிகமாக இருக்குன்னா ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சர், அது ரெண்டும் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதை இதனால் நிறைய மக்கள் துன்பப்படுறாங்க, வாழ்க்கை சிக்கல்கள் இருக்குது. அப்படிங்கிறனால அதை சீரமைக்கணுங்கிறதுக்காக சில வழிகாட்டுதல், கைடன்ஸ், ஒழுக்க மேம்பாடுக்காக சில வழிநெறிகள் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க பல கல்ச்சர்களை ஆராயும் பொழுது அவங்க உலகம் பூராவும் ஒவ்வொரு டே கொண்டாடுறாங்க. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே. அதே மாதிரி ஹஸ்பண்ட் டேன்னு கொண்டாடுறதில்ல, பட் அவங்க சொன்ன மாதிரி காரடையான் நோன்பு, சுமங்கலி பூஜை, அது மாதிரி பல்வேறு பூஜைகள் விரதங்கள் அவங்க கொண்டாடுறாங்க. பட் முக்கியமாக அந்த சிஸ்டத்தில் ஒரு கேப் எங்கே இருக்குன்னா, மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மனைவி என்ற ஒரு உரிய அந்தஸ்து கொடுப்பது இல்லை அப்படின்றத அவங்க பார்த்துட்டு, அதுக்கு அவங்கள ஒரு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, தன்னுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதாரணமாக இந்த மனிதர் ஒரு மகரிஷியை, ஆக்சுவலாக வேதாத்ரி மகரிஷியை மகரிஷின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணதே அன்னை லோகாம்பாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்கள சமுதாயத்துக்கு தொண்டாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக, ஊக்கமாக இருந்தது அன்னை லோகாம்பாள். ஸோ அதனால் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுடைய ஒரு பிறந்தநாள் அன்றைக்கே இந்த மனைவி நல்ல வேட்பு கொண்டாடணும் அப்படின்ட்டு 1994, 95 அந்த காலகட்டத்தில் அவங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறையும் பண்ணுறாங்க. உலக சமுதாய சேவா சங்கத்தில் பல ஒரு 5 நிகழ்ச்சிகள் ஒரு முக்கியமாக சொல்லுவாங்க. முதல்ல நியூ இயர் டே, ஜனவரி 1 அன்றைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒன்று.
ரெண்டாவது வேதாத்திரி மகர்ஷியுடைய பிறந்த நாள் தினம் ஆகஸ்ட் 14. மூன்றாவது வந்து இப்போது மனைவி நல வேட்பு நாள் என்று ஆகஸ்ட் 30 வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அடுத்து மகரிஷின் மகா சமாதியான மார்ச் 28 கொண்டாடக்கூடியது. அப்புறம் ஞானாசிரியர் தினம். இந்த 5 நிகழ்ச்சிகளும் வந்து எல்லா மன்றங்கள்லேயும் வந்து கொண்டாடணுன்றது ஒரு வழிகாட்டுதல், ஒரு முறை இருக்குது. சில நிகழ்ச்சிகள் அந்த நாளில் கொண்டாடுவாங்க, சில நிகழ்ச்சிகள் கொஞ்சம் ஒரு வீக்கெண்ட்ஸு அவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ அந்த முறையில் இன்றைக்கு வந்து மனைவி நல வேட்பு நாள் வந்து இங்கே வந்து ஒரு ரங்கராஜபுரம் மனவள அறக்கட்டளை வந்து இப்போது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முதல்ல வந்து இந்த மனைவி நல வேட்பு நாளில் ஒரு சில கருத்துக்களை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். வள்ளுவர் அறத்தை வந்து 2ஆக பிரிக்கிறார். அறம் என்றால் வந்து வாழ்க்கை நெறி, இல்லறம் துறவறம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இல்லறம் என்பது இல்லத்தில் இல்லால் கொண்டு கடமைகளை ஆற்றக்கூடியது வந்து இல் அறம். துறவறம் என்பது வந்து அந்த குடும்ப கடமைகளை விட்டு சமுதாய கடமைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு அறத்தை வந்து துறவறம் அப்படின்ற முறையில் வள்ளுவர் வந்து இல்லறத்தார் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, செய்யக்கூடாதது என்ன, துறவரத்தார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஒரு வழிகாட்டியாக கொடுக்குறாங்க. பட் இந்த காலகட்டத்தில் வந்து துறவரம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வெறுத்து ஒதுக்குவது அப்படின்றது இருந்தது. இப்போ வந்து மகரிஷி அதுக்கு வந்து ஒரு ரீடெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. துறவு என்பது வந்து வெறுத்து ஒதுக்குவது அல்ல. துறவு என்பது அளவு முறையுடன் வாழ்வது. இல்லறத்தில் இருந்து கொண்டே அளவு முறையுடன் வாழ்ந்து துறவரத்தார் என்ன பயன்களை பெற்றார்களோ அந்த பலன்களை பெறலாம் என்று ஒரு வாழ்வியலில் இல்லறத்தையும் துறவரத்தையும் இணைந்த ஒரு வாழ்க்கை அறமாக மகரிஷி அவர்கள் வந்து இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கதை வடியில் கூட வந்து சொல்லலாம். ஒரு சன்னியாசியினுடைய ஒரு கதை அப்படிங்கிறது சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம பொருட்களோடும் மனிதர்களோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து துறவு மனபலாக இருந்தது. ஸோ எடுத்து அந்த உணவுலாம் அது சாப்பிட்டு போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு சோகமாக இருந்தான். இப்போ மறுபடியும் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்காரங்க ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இது மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற உணவுலாம் அந்த எலி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா? ஒன்றால் தான் சால்வ் பண்ண முடியாது. எலிக்கு நல்ல தீர்வு வந்து ஒரு பூனை வளர்த்தினா இது சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் வந்து ஒரு பூனையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். அதனால் அந்த எலி தொல்லை அவனுக்கு வந்து போயிடுது. பட் ஆனால் பூனை வந்து என்னென்னா இவன் கொடுக்குற உணவுலாம் சாப்பிட மாட்டேங்குது. அது வந்து பால் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து விரும்புது. ஸோ அவன் அதுக்காக இவன் அந்த ஊருக்கு போய் எடுக்கும்போது ஒரு மற்ற உணவுகளோட பாலும் சேர்த்து வாங்கி அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். பட்டு அவனால் ரெகுலராக கண்டினியூட்டியாக கொடுக்க முடியல. ஸோ அவன் மறுபடியும் ஒரு சோகமாக இருந்தால் அவங்க சொன்னால் இது என்ன பால் தானே, ஒரு மாடு வளர்த்தினா நீ இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. மாடு தானே நாங்களே கொடுக்குறோன்னு அந்த ஊருக்காரங்க வந்து அந்த மாடு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ மாடு வளர்க்குறான். அதனால் அந்த பூனை ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. பட் மாடுக்கு என்ன பண்ணும், அதுக்கு வைக்க போடணும், அதை குளிப்பாட்டணும், எல்லாம் பண்ணணும். இவனால் வந்து செய்ய முடியல. அவங்க சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன வேலையாள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து சரியாக போயிடும். நானும் என்கிட்ட எங்கே பணம் இருக்குது, நான் என்ன வந்து கொடுப்பேன் அப்படின்னோடனே அப்போ தான் சொல்கிறாங்க நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வந்து ஒரு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஆள் கிடப்பாங்க. நீ வந்து அப்படியே அவன் ஸ்லோவாக வந்து ஒரு சம்சாரியாக ஆக்குறான். குழந்தை பிறந்துடுது. அவன் வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்பில் வந்து வாழ ஆரம்பிச்சிடுறான். பின்னாடி ஒரு கஷ்டம் வருது. இவ்வளோ கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் வந்து அந்த எலி தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆக்சுவலாக. பட் அவனுக்கு கஷ்டத்துக்கு காரணம் அந்த எலியா இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மனிதர்களோட இந்த பொருட்களோட தான் நம்ம வாழ வேண்டும். பொருட்களை வந்து வெறுத்து ஒதுக்குவது துறவு அல்ல. துறவு என்பது அளவு முறையுடன் வாழ்வது. நீங்கள் வந்து ஒரு பெரிய ராஜாவாக கூட இருக்கலாம். ஆனால் மனதளவில் என்னவா இருக்கணும்? துறவர மனப்பான்மையோடு இருக்கணும். அப்போ துறவர மனப்பான்மைனா வந்து அளவு முறை தான், லிமிட் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ அந்த முறையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அந்த அளவு முறை மட்டும் இருக்கும். ஸோ அந்த அளவு முறை நீடிப்பதற்காக தான் தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளுமே. ஏன்னா நம்ம வந்து விழிப்பு நிலை இல்லாட்டி ஸ்லிப் ஆயிடுவோம். அந்த விழிப்பு நிலை கொடுப்பதற்கும்
மனதுக்கும் பழக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து தவம் வந்து செய்கிறோம். ஸோ அந்த முறையில் வாழ்வியலில் உறவுகள் வந்து மிக முக்கியமானது. அந்த உறவுகள் பல நிலைகளில் பல கட்டங்களில் இருக்கும். அதில் வந்து மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சிறப்பான உன்னதமான தெய்வீகமான உறவு வந்து கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஸோ அந்த யோகா லிட்ரேச்சரை வந்து மனித வாழ்க்கையை 4ஆக பிரித்து வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். தமிழில் எப்படி சொல்லலாம்னா இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு அப்படின்னு 4ஆக பிரிக்கலாம். ஸோ இளமை நோன்பு என்பது வந்து இல்லறத்துக்காக தயார் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை காலகட்டம் தான் இளமை நோன்பு, பேச்சுலர் லைஃப். ஸோ அவன் வந்து நல்ல இல்லறத்தை பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து அந்த இளமை நோன்பு. அதற்குரிய கல்விகள், அவனுக்குரிய ஒரு திறமைகள், மற்றங்கள்லாம் வளர்த்து கொள்வது தான் அந்த பேச்சுலர் லைஃப். ஸோ அடுத்தது வந்து இல்லறம். இல்லறம் என்றால் நல்ல ஒரு இல்லாலை கொண்டு இல்லம் கொண்டு கடமைகளை ஆற்றுவது. அடுத்தது வந்து வானப்பிரஸ்தம்னா அந்த காலத்தில் வந்து காடு இருந்துச்சு. இப்போ அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போட்டோன்னா தனக்காக வாழாது வந்து அந்த தொண்டுக்காக தயார் பண்ணக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அகத்தவம் என்றும் சொல்கிறாங்க. கடைசியாக எல்லா கடமையும் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்காக தான் வந்து செய்யணும்னு சொல்லக்கூடியதை வந்து தொண்டுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் என்ன விதமான யோகாங்கள் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அவங்க வந்து வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இல்லறம் தான். ஸோ இல்லறம் நல்ல அறமாக மாறந்து விட்டால் என்ன ஆயிரும், எல்லாமே சரியாயிரும். அந்த இடத்துல வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் தப்பாக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு முரண்பாடாக அமைகிறது. அப்போ இல்லற விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்து நம்ம அடிப்படையில் நம்ம கேட்போம். முதல் விதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறாங்க இல்லையா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. இப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது வந்தன்னா மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்வர் ப்ளஸ் அகம் ஸ்வர்க்கம், நர ப்ளஸ் அகம் நரகம். அதாவது வந்து எல்லை கட்டிய மனப்பான்மை நரகம் என்றும் மனம் விரிந்த நிலையை ஸ்வர்க்கம்ன்றாங்க. பட் ஆனால் வந்து ஸ்வர்க்கம் நரகங்கிற தனியாக இல்லை. ஆனால் மகரிஷி சொல்கிறாங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றங்கிறது வந்து எப்படி நம்ம அதை இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவரவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்பதான் ஒரு வாழ்க்கை துணைவையை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். இப்போ யாரோ வந்து அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரோ சொந்தக்காரங்களோ ஒரு கணவன் மனைவியை வந்து தேர்ந்தெடுக்கலை. இவர்களுடைய கர்ம வினை பதிவுகள் மூலம்தான் அவங்க மூலம் அது வருது. அதனால் அது நன்றாக இருப்பதும் நன்றாக இல்லாத இருப்பதும் அவர்களுடைய கர்ம வினை பதிவுகள் அப்படிங்கிறத வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இல்லற விதி. உறவுகளில் சிறப்பானது கணவன் மனைவி உறவு. அவரவர்களுடைய வினைப்பதிவுகளுக்கு ஏற்பதான் வந்து கணவன் மனைவின்றது வந்து அமையுது. அதில் மிக முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு வந்து ஒரு ஏன்னா when we are dealing with men and material, problems are bound to come அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொருட்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் வந்து வருகிறது. பட் அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து வரும் பொழுது இந்த குடும்பத்திலையும் மற்றவங்களோடையும் ஒரு அந்த லிமிட் அண்ட் மெத்தட் மாறும் பொழுது பிரச்சனைகள் வருது இல்லையா. அப்போ கணவன் மனைவி என்ற உறவில் யார் அதிகமாக விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி என்று சொல்கிறார்கள் மகரிஷி. அவர்கள்தான் அறிவாளி என்று சொல்கிறார்கள். அதுக்கு வந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து தனக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல உறவுகளை மேம்படுத்த வேண்டுமென்றால் 3 விஷயங்கள் செய்யணும், 3 செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நீங்கள் இந்த 6 விதிகளை கடைப்பிடித்தீங்கன்னா அந்த உறவுகள் வந்து நல்லா மேம்பட முடியும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, டோன்ட் கமெண்ட், டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட். மற்றவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள். டோன்ட் கமெண்ட், டோன்ட் கமாண்ட், கட்டளை இடாதீர்கள். டோன்ட் டிமாண்ட், எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இன்ஸ்டட் இவங்க என்ன பண்ணணும்னா, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த 3 செய்யணும், 3 செய்யக்கூடாது. இந்த 6ஐயும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த உறவுகளில், தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவுகளில் பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து இது சால்வ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நீங்கள் நான் அமைதியாக நான் கூட யோசித்தேன் இதில் வேறு ஏதாவது மகரிஷி இதில் பாயிண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறனால தேவையில்லாமல் ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருகிறது. விமர்சனம் பண்ணுறப்ப கமாண்டு கட்டளை இடும் பொழுது அதே ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறமேட்டு ஒரு டிமாண்டு. ஸோ அப்போ அதில் வந்து வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு இருக்கும்போது அந்த மனைவி என்பவர்கள் வந்து இப்போ நம்ம குடும்ப கட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, எப்படி ஒரு வீடுக்கு வந்து செங்கல் ஒரு பேசிக் யூனிட்டாக இருக்கோ, உடலுக்கு செல் எப்படி அடிப்படையாக இருக்கோ, அது மாதிரி சமுதாயத்தினுடைய ஒரு பேசிக் யூனிட் எதுனா குடும்பம் தான். ஸோ அந்த குடும்பம் என்பது வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் தான் ஒரு ஞானியே ஆனாலும் அவர் ஞானியா இல்லையான்னு சோதிக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா குடும்பம்தான். ஸோ அவர்களுடைய குடும்ப அமைதியை பொறுத்து தான் அவர் ஞானியா இல்லையாங்கிறதே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குடும்ப அமைதி என்பதுக்கு வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்து பண்ணலாம், கற்பு என்பதை ஒன்றை தவிர அப்படிங்கிறாங்க. ஸோ குடும்ப அமைதி என்பது குண்டலினி யோகமும் குடும்ப அமைதியும் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் மிக அருமையாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தலைப்புகள்லாம் எடுத்து இங்கே பேராசிரியர்களும் பேசியிருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி நிறைய கேட்கணும். ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், அது எப்படி மேம்படணும் அப்படிங்க. பட் இந்த இதெல்லாம் எப்போ தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் இளமை நோன்பு இருக்கக்கூடியப்பவே இந்த கல்வியை வந்து கொடுத்தாகணும். அப்போ தான் அவன் வந்து அந்த இதை வந்து அவன் இல்லறத்தில் வந்து அப்ளை பண்ண முடியும், நன்றாக வந்து வாழ முடியும். ஸோ இதுக்கு பேரே என்னென்னா வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நன்றாக வாழ்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் எடுத்து காட்டுவதற்காக. ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கு என்ன இருக்குன்னா சமுதாயம் என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் சாமியாராக போயிடுவாங்க, போக மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எல்லாரும் ஆள் மனதில் வந்து ஆன்மீகம் அப்படின்னா வந்து சாமியார், ஏன்னா இன்னும் அந்த ஒரு கருத்துக்கள் இருக்குது. பட் அது மாதிரி கிடையாது. ஆன்மீகம் என்பது ஆணும் பெண்ணும் வந்து இணைந்து இல்லறத்திலேயே துறவர மனப்பான்மையில் அந்த துறவரத்தார் பெற்ற எல்லா நன்மைகளையும் அற முடியும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக ஒரு சடங்காக ஒரு விழாவாக தான் இந்த மனைவி நல வேட்பு நாள் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. அவர்கள் வந்து 2 பேரும் இணைந்து செல்லும் பொழுது பல விஷயங்களை வந்து அவங்க எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் அடைய முடியும் என்பதற்காக. ஸோ பொதுவாக இங்கே வந்து வள்ளி அவர்கள் ஒரு நல்ல பேச்சு பேசினாங்க பெண்ணின் பெருமை என்பதை பற்றி. அதை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து போயிடலாம். நம்ம வேதாத்திரியத்தில் ஒரு திட்டம் வந்து சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, பெண்ணின் பெருமையை வந்து எல்லாரும் வந்து உணர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ பெண் ஆணை விட உயர்ந்தவரா தாழ்ந்தவரா சமமானவரா அப்படின்னு இருக்கும்போது மகரிஷி சொல்கிறாங்க தே ஆர் யூனிக். அவர்கள் வந்து தனித்தன்மை ஆனவர்கள். நீங்கள் வந்து அந்த கம்பேரிசனுக்குள்ளாரே நீங்கள் போகவே வேணாம். இன்னும் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனுக்கும் உமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மென் வித் இஸ் கால்ட் உமன். அதாவது மனிதன் தான் கருப்பை கொண்ட ஒரு மனிதனை தான் உமன் அப்படின்னு சொல்கிறோம். அதை மகரிஷி அவர்கள் வந்து ஒரு கவியில் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அந்த மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழுகின்றேன் எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுள்ளத்தை எழுகின்ற விந்தையினை யார் அறிவார் யார் அறிவார். சின்னஞ்சிறு துளியான மூலவிந்து நாளத்தால் எனது உயிர் முற்றறிவன் திருவருளால். அதாவது வந்து இந்த உடல் தோன்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துளியாக தான் தோன்றியது. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளமென எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவள்ளியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ உள்ளோர் இவ்வுலகில் வளமறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு அந்த ஒரு நிறைய ஒரு பெரிய பாட்டு அதில் வந்து கேட்பாங்க. அதாவது வந்து மனம் எப்படி தன் உயிரை உணர்கிறதோ அப்போ எவ்வளோ ஒரு பரவசமாக இருக்குது. அதே மாதிரி மனிதன் ஒரு பெண்ணின் பெருமையை உணரும்போது அந்த பரவசமாக இருக்குமா. ஏன்னா வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. அதாவது வந்து இந்த இயற்கை வந்து டிசைன் த உமனை வந்து
அவ்வளோ அருமையாக வந்து வடிவமைத்திருக்குங்கிறத வந்து நம்ம அந்த பரிணாமத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் வந்து விளக்குறாங்க. ஸோ அந்த முறையில் வந்து பெண்ணின் பெருமையை வந்து ஆண்களும் உணரணும், பெண்களுமே இதை உணரணும். அவர்கள் வந்து தனித்தன்மை கொண்டவர்கள். அதனால தான் அந்த சமுதாயத்தில் வந்து பெண்களை வந்து நதியோடும் மலரோடும் இணைக்கார்கள். இன்றைக்கி இந்த நாட்டில் உள்ள எல்லா ரிவர்ஸ் பேரெல்லாம் பாருங்கள் என்ன இருக்கும், பெண்ணின் பேராக தான் இருக்கும். கங்கா, யமுனா, காவேரி எல்லாமே வந்து பெண்ணின். அதே மாதிரி எல்லா மலர்களோட பேரும் பாருங்கள் பெண்ணின் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அதோட தன்மை என்ன, மலரோடு சொல்வது என்ன, மென்மையானவர்கள். தே ஆர் சாஃப்ட் இன் நேச்சர். பட் மனதளவில் சாஃப்ட்டு, பட் ஆனால் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப வைராக்கியமானவர்கள். எப்படி வந்து ஆணுக்கு வந்து உடல் பலம் ஜாஸ்தியோ அது மாதிரி பெண்ணுக்கு என்ன இருக்குது, மனபலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பெண்ணின் பெருமையை எப்படி சொல்லலான்னா, கைமாறு கருதாத பெண்மையை கைமாறு கருதாத வான்மலைக்கு சமம் அன்றோ. ஒரு மலை வந்து இவங்களுக்கு தான் பெய்யணும், இவங்களுக்கு பெய்யக்கூடாதுன்னு சொல்லாது. ஒரு இடத்துல மழை பெஞ்சால் அது எல்லாருக்குமே தான். ஒருத்தருக்கு மட்டுமா மழை பயன்படுது, அந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த தண்ணி கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு செய்யக்கூடிய அந்த செயல் அவளுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கும் இன்டர்ன் இந்த சமுதாயத்திற்குமே அது வந்து பயன்படுகிறது என்பதை வந்து ஒவ்வொருத்தரும் அது உணரணும். அதே மாதிரி மாதவ பெண்மை, நம்ம என்ன சொல்கிறோம், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்கிறோம். மாதவ பெண்மையை போற்ற போற்ற மாதவ பயன்கள் மறுக்காமல் கிடைக்கும். அதாவது மாதவம்னா பெரிய தவம். அந்த மாதவ பெருமையை எப்போ உங்களுக்கு கிடைக்கணுமா, மாதவ பெண்மையை போற்ற போற்ற மாதவ பயன்கள் மறுக்காமல் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பெண்ணின் பெருமையை நீங்கள் வந்து கூர்ந்து உணர்ந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஒரு யூனிக்கான ஒரு இது. அதை வந்து ஆண்களும் உணரணும், பெண்களுமே அவங்களுடைய சிறப்பு, லிமிட்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் அவங்களும் வந்து உணரணும். நான் கம்ப்யூட்டர் பற்றி சில கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளக்கி கொண்டு இருப்பேன். அதில் வந்து ஒரு கான்செப்ட் வரும், மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது. ஒரே நேரத்தில் பல செயல் செய்யும் ஒரு பண்பு. இதுக்கு வந்து எதை ஒரு உதாரணம் கொள்ளலான்னு சொல்லிட்டு நான் நிறைய அனாலஜிக்கலாக திங்க் பண்ணுறப்ப எனக்கு கடைசியாக யார் ஞாபகம் வந்தாங்கன்னா பெண்கள் தான் ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பிஸி டயத்தில் வேலை செய்யும் போது பார்ப்பாங்க, ஒரு அடுப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மிக்சியில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை ஏதாவது கேட்போம் உடனே எடுத்து கொடுக்கும், பெல் அடிக்கும், அதை வந்து பார்ப்பாங்க. அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, சீரியல் டிவியும் பார்த்துப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரே சமயத்தில் வந்து பன்முக செயல் செய்யக்கூடிய தன்மை வந்து பெண்களுக்கு இருக்குது. பட் ஆண்கள் ஆர் தேர் நாட் மல்டி டாஸ்கிங், பட் லேடிஸ் ஆர் மல்டி டாஸ்கிங், உமன் ஆர் மல்டி டாஸ்கிங். ஸோ அந்த முறையில் நாம் பெண்ணின் பெருமையை உணர வேண்டும். பெண் தான் வந்து இப்போ அவங்க பாட்டு பாடினாங்க இல்லையா, அந்த பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த உரைட்டு. ஸோ மகரிஷி அவர்கள் வந்து இந்த மனைவி நல வேட்பு நாளில் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லலாம். இதை வந்து ஒரு சடங்காக ஒரு நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்கிறேன், அப்புறம் நடத்தியும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து மகரிஷி அவர்கள் வந்து சொல்லக்கூடியது வந்து காந்த பரிமாற்ற தவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. காந்தம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரும்பாலும் வந்து சயின்ஸில் காந்தம்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இரும்பு துண்டில் நீங்கள் கரண்ட்டு பாஸ் பண்ணிங்கன்னா இந்த இரும்பு துண்டு பிகம்ஸ் அ மேக்னெட். அது வந்து இன்னொரு காந்தத்தை வந்து ஈர்க்கும் தன்மையுடையது. காந்தம்னா அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்சன், நார்த் போல் சவுத் போல் இருக்கும் அப்படிங்கிறது. பட் தத்துவவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அணுவே ஒரு காந்தம் தான். ஏன்னா அணு என்பது வந்து நுண்ணிய சுழல்நிலை இயக்கமாக இருக்கக்கூடியது. அதில் வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால அணுவே ஒரு காந்தம்ங்கிறாங்க. ஸோ இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த அணுக்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், பரம அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது அணுவிலிருந்து வெளியேக்கும் பரம அணுவை வந்து மகரிஷி அவர்கள் வந்து விண்துகள்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த விண்துகள்களால் இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கு. அதை தான் மகரிஷி அவர்கள் வந்து காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேக்னட்டிசம். உடல் அளவில் இருக்கும்போது அது ஜீவகாந்தம் என்றும், வான் அளவில் இருக்கும் பொழுது அது வான்காந்தம்ங்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் எல்லாருமே இருக்கவங்க நம்ம எல்லாருமே ஒரு காந்தமாக ஒரு ஆற்றல் களமாக இருக்கிறோம். ஸோ அந்த காந்த ஆற்றலை மற்றவர்களோடு நாம் வந்து பரிமாறிக்கொள்வது,
பரிமாற்றம் செய்து கொள்வது அப்படிங்கிறத வந்து ஒரு சடங்காக இங்கே வந்து மகரிஷி அவர்கள் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி இதை நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு சார்ஜிங் யூனிட் ஒரு குறிப்பிட்ட அளவு போனோடனே நம்ம வந்து தூங்கிடுவோம். அது மாதிரி சார்ஜஸ் ஆகிரும், டிஸ்சார்ஜ் ரெண்டுமே நடந்து கொண்டு இருக்கு. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் ஆகக்கூடியதை கன்சம்ப்ஷன் ஆஃப் எனர்ஜியை ஒரு சேனலைஸ்டு வேயில் செய்யக்கூடியது தான் மெடிடேஷன்ஸ். இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அண்ட் மெடிடேஷன்ஸ், ஒரு தவம் மாதிரி இது மாதிரி. ஸோ இதில் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அருட்காப்பு இட்டுக்கொள்ள வேண்டும். இதில் வந்து மனைவி வந்து கணவனுக்கு மாலை கொடுக்கணும், அவங்க இவங்களுக்கு மாலை மாற்றணும், 2 பேரும் அருட்காப்பு இட்டுக்கொள்ள வேண்டும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அருட்காப்பு இட்டுக்கொண்ட பிறகு ஒரு தவம் மாதிரி வந்து தவம் செஞ்சுருந்தால் தவம் செய்யலாம், இல்லாட்டி இறைநிலை நிலைப்போடு இருந்து கொண்டு ஆகினை இல்லை துரியம் வரைக்கும் செஞ்சு கொண்டு அவங்க உட்காரக்கூடிய போர்ஷனும் 2 பேரும் எய்த்தாப்பில் நேரில் உட்காந்து கைகளை தொட்டு 2 பேரும் வந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அந்த கைகளின் மூலம் காந்த பரிமாற்றம் வந்து நடந்து கொண்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து தவம் செஞ்சு முடித்த பிறகு இவர்கள் வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அவர்களுடைய வலது கண்ணை பார்க்க வேண்டும். ஸோ அது மாதிரி கண்களின் மூலம் அந்த காந்த ஆற்றல் வந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து ஒரு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ சங்கல்பம் செய்த பிறகு மனைவியானவள் கணவனுக்கு வந்து ஒரு கணவன் வந்து மனைவிக்கு ஒரு பாட்டு சொல்லிவிட்டு ஒரு சங்கல்பம் சொல்லிவிட்டு மலரை எடுத்து கொடுக்க வேண்டும். மனைவி வந்து ஒரு கனியை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்புறம் கணவன் வந்து இப்போ ஒரு பாட்டு அவங்க சொன்னாங்களே பெற்றோர், இப்போ அந்த பாட்டை எடுத்து சொல்லிக்கிட்ட பிறகு மறுபடியும் வந்து ஒரு சங்கல்பம் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்து கொள்வது என்பது தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த தவமை வந்து செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். கணவன் மனைவியாக இருக்கவங்களை வந்து இதை வந்து ட்ரான்ஸ் மெடிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலே போய் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் வந்து மற்றவர்களுடைய கணவன் மனைவியினுடைய ஆற்றலோட காந்த காலத்தோட ஒரு நல்ல அலையேக்கமாக நம்ம வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி கொள்வதற்கான ஒரு இது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம ஆற்றல் குறைஞ்சா நமக்கு ஆற்றல் வந்து ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணவங்க வந்து வான்காந்தத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிகிட்டே இந்த காந்த பரிமாற்றம் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இந்த காந்தத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த சொல்லிக்கொண்டு நம்ம பயிற்சிகளுக்கு போயிடலாம். ஒரு குளமோ ஆறோ கடலோ எடுத்துக்காங்க. நீரிலே பிறந்து நீரிலே வாழ்ந்து நீரிலே மடிந்து போகக்கூடிய ஒரு ஜீவன் எது? மீன். மீன் என்ன பண்ணும்? நீரிலே பிறந்து நீரிலே வாழ்ந்து நீரிலே மடிந்து போகிறது. அந்த நீருக்கு தண்ணி தாகம் எடுத்தால் என்ன பண்ணும்? எப்போ வேணால் குடிச்சிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி வான்காந்தம் என்ற கடலிலே பிறந்து வாழ்ந்து அதிலே மடிந்து போகிறோம். சுற்றியும் சூழ்ந்தும் நமக்கு என்ன இருக்குது? காந்த ஆற்றல் தான் இருக்குது. மீன்கள் மாதிரி நம்ம ஜீவகாந்தமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம அந்த ஆற்றலை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சில சமயம் எடுக்க முடியல. ப்ராப்பராக எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று இங்கே கொடுக்குறாங்க. கண்ணாடி பயிற்சி அண்ட் தீப பயிற்சி. அதற்கு ஒரு இணையான ஒரு பயிற்சி தான் இங்கே இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த காந்த பரிமாற்ற ஒரு பயிற்சி. அந்த பயிற்சிகளை இப்போ வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ காந்தம்னா என்ன அப்படின்னா பார்த்தோம், அணுவே ஒரு காந்தம் தான். காந்தம் எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. எங்கும் காந்தம், எதிலும் காந்தம், எல்லாம் காந்தம், இந்த எண்ணம் காந்தம். அணுவும் காந்தம், உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். அணுவும் காந்தம், அணுவிலான அண்டங்கள் காந்தம், அண்டத்தில் உதிக்கும் எந்த பிண்டமும் காந்தம். உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். சொல்லும் காந்தம், செயலும் காந்தம், செயற்கரிய செயலுக்கெல்லாம் மூலம் வான்காந்தம். உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். ஏகாந்தம்னா அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த முறையில் இப்போ ஒரு காந்த பரிமாற்றத்தின் மூலம் கணவன் மனைவி அவர்கள் வந்து ஒரு நல்ல இணக்கமாக இருக்கிறதுக்காக இப்போ செய்ய போகிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சிறப்பு தம்பதிகள் பார்த்திங்கன்னா ஐயா சொன்னாங்க, எல்லாருமே வந்து சஷ்டியத் பூஜை 80வது வருஷம் முடிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வணங்கி தான் நான் வந்து ஒரு சிறுவன். பட் இங்கே மகரிஷி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முறையில் மகரிஷியும் வணங்கி
அவர்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கிறதுனால நடத்துகிறேன். பட் தேர் ஆல் வந்து வாழ்க்கை அனுபவங்கள்லையும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அன்பர்கள். ஸோ அவங்க பேச வச்சோன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் நம்ம கேட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ அவர்களையும் நாம் வணங்கி கொண்டு மகிழ்ச்சி சொல்லி கொடுத்தபடி நம்ம செய்கிறதுக்காக ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எப்படி உட்காந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். கணவன் மனைவி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வந்து உட்காந்துக்கணும். இங்கே பண்ணுறவங்க வந்து ஒருத்தரை மாதிரி உட்கணும். இங்கே பார்க்குறவங்களும் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து கொள்ள வேண்டும்.